கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைன்லயே நீங்க இனிமே உங்களுக்கு தேவையான மது புட்டிகளை நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன, ஸ்விக்கில ஜொமேட்டோல ஆர்டர் பண்ற மாதிரி லிக்கர் ஆர்டர் பண்றதை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க மதுவை ஊக்குவிக்கிறீங்களா இல்ல மதுவை குறைக்க பாக்குறீங்களா? உங்க திட்டம் என்ன? இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல் போனீங்கன்னா ஏன் ஒரு நடுத்தட்டு மக்கள் கார்பரேஷன் ஸ்கூல்லயும் இல்ல அரசாங்க பள்ளியிலையும் சேர்க்க மாட்டாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்து கிட்ட போனாலே ஒரு ஸ்ட்ரென்ச்சா இருக்கும். கிளென்லினஸ்க்கு மட்டும் 139 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். So the point is, this government is a different government. எல்லா பணமும் மக்களுடைய கஜானாக்கு வரும். இது ஒரு நலத்திட்ட பட்ஜெட் இல்ல, இது ஒரு நிர்வாக சீர்திருத்த பட்ஜெட். ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க, தொடரும். இது நீங்க எல்லாரும் கால்குலேட் பண்ணிட்டு, சார் நீங்க 1 லட்சம் ரூபாய் தரணும், எனக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட வழக்கம் உண்டு. அதனால அந்த 1 லட்சம் ரூபாய் இதுக்கு அரசுக்கு வராம போதா இல்லையா? நான் இதை பட்ஜெட்ல பதிலா சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சப்ஜெக்ட் மூலமா தான் கேட்பாங்க. ஆனா இதான் உண்மையான நிலவரம். நான் உண்மையை தவிர வேற ஒண்ணும் பேச வரலைங்க. போன பட்ஜெட்லயும் இப்படிதான் இருந்தது. அதை மறைச்சிட்டு அங்கில் மகேஷ் கேள்வி கேட்கிறாரு, அதற்கான பதில கொடுத்துருவோம். ஏன் போய் சொல்ற, ஏமாற்றாதேன்னு சொன்னோம். அவர் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்துச்சு அவங்களால பதில் சொல்ல முடியாது. பொய்ய மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியும். எங்களுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கவுந்துவிடும் கௌரவம் சொன்னாங்க இவங்க எல்லாம், அதெல்லாம் நடக்க போறல. அடுத்த 5 வருடம் இருக்கு. எல்லா விதமான எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய சக்தியும் உண்டு, திறமையும் உண்டு. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, உண்மையா செய்வோம். பணத்தை எங்க பாக்கெட்ல போடாம. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்கை நாராயணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கிறது, அது சார்ந்த நிறைய விவாதங்கள் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கேள்வியில இருந்தே தொடங்குறேன். தமிழக பட்ஜெட் தொடர்பான உங்களுடைய பார்வை, இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு உங்களுடைய கருத்து? வாய்ப்புக்கு நன்றி. இந்த பாத்தீங்கன்னா இந்த 2026-27 பட்ஜெட்ல எல்லாரும் சொல்லுவாங்க, என்னதான் இது பல விஷயங்கள் புதுசா கூட செஞ்சிருக்கோம். அப்படி இருந்து பாத்தீங்கன்னா அவங்க திமுக கொடுத்த இடைக்கால பட்ஜெட்ல சொன்னதை விட அவங்க ஒரு 1219 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையா இருக்குன்னாங்க. அதை நாங்க குறைச்சிருக்கோம். 1218 கோடியா தான் இருக்கு. 2வது விஷயம், வருவாய் பற்றாக்குறை இந்த பட்ஜெட்ல 55 ரெவென்யூ டெபிசிட் 55,775 கோடி. மொத்த செலவு 4.73 லட்சம் கோடி. அதுல மூலதன செலவு 2025-26 விட இந்த தடவை 57,000 கோடி, ஏறக்குறைய 56,985 கோடி. அதாவது போன அரசை விட 2025-26 விட இந்த வருஷம் 10% அதிகரிச்சிருக்கோம். எவ்வளவோ கஷ்டமான இதுவா இருந்தாலும் 10% மூலதன செலவு அதிகரிச்சிருக்கோம். மத்திய அரசுலேருந்து 32 கோடி எதிர்பார்க்கிறோம். இதுல துறை வாரியா ஒதுக்கீடுகளும் இருக்கு, அதுக்கு நான் போக விரும்பல. பட் பட்ஜெட்ல பல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கும். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல் போனீங்கன்னா ஏன் ஒரு நடுத்தட்டு மக்கள் கார்பரேஷன் ஸ்கூல்லயும் இல்ல அரசாங்க பள்ளியிலையும் சேர்க்க மாட்டாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்து கிட்ட போனாலே ஒரு ஸ்ட்ரென்ச்சா இருக்கும். கிளென்லினஸ்க்கு மட்டும் 139 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அதே மாதிரி உள்கட்டமைப்புக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது ஏறக்குறைய அப்படி 300 கோடி 3000 ஸ்கூல் இருக்கு ஏறக்குறைய.
நீங்க ஏறக்குறைய வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 1 லட்சத்துக்கு மேல இருக்கும். இலவச மிதிவண்டி அதுக்கு வந்து 5.23 லட்சம் மாணவர்களுக்கு 227 கோடி இருக்கும். வெற்றி மடிக்கணினிக்கு 2000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். போன தடவை இந்த அளவெல்லாம் செஞ்சது இல்லை. அது மட்டும் இல்ல, புதுசா இன்னைக்கு எல்லாருமே நீங்களும் கூட இந்த இதுக்கு உபயோகப்பட்டிருப்பீங்க, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதற்காக 7600 பள்ளிகளுக்கு அதை விரிவாக்க போறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி. அதே மாதிரி இவ்வளவு கஷ்டத்துலயும் இது வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்து ஒரு பெண் போனா இன்னைக்கு வந்து ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுக்குமா இல்லையா? பட்டு சேலை எடுத்து கொடுக்குறேயா பெண்களுக்கு கல்யாணத்தும் போது. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் எங்க தலைவரை பார்த்து மாமா மாமான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க குழந்தை பிறந்த உடனே மாமான்சி அம்மான்சின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க, இப்ப எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கறாங்க என்ன செஞ்சீங்கன்னு. தங்க மோதிரத்துக்காக ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம், சொன்னதை செய்வதற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இவங்க இப்ப காலையில வந்து இன்னும் விரிவாக்கியிருக்கோம், காமராஜருடைய காலை உணவு திட்டத்தை விரிவாக்கியிருக்கோம். விவசாய கடன் தள்ளுபடிக்காக 5932 கோடி ரூபாய், ஏறக்குறைய 15 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு மானியமா, மின் மானியமா 7400 கோடி கொடுக்கிறோம். விலையில்லா மின்சாரம் அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சொன்னதை செஞ்சோம். 100 யூனிட்டுக்கு பதிலா 200 யூனிட், அதுக்காக 1545 கோடி ஒதுக்கும். மொத்தம் மானியம் மட்டும் மின்சாரத்துக்காக அடித்தட்டு மக்களுக்காக 19000 கோடி, ஏறக்குறைய 18860 கோடி ஒதுக்கியிருக்கோம். அதே மாதிரி தொழில்களுக்கும் ஏஐக்கும் முதலாக ஏஐ நகரம் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் கூடிய சாத்தியக்கூறுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்புன்னு ஒண்ணு ஏற்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7 புரிந்துணர்வு திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கோம். அதன் மூலமா நேரடி வேலை வாய்ப்பு மட்டுமே ஏறக்குறைய 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால இதை வந்து இது மட்டும் இல்ல, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பல பேப்பர்ல இதை வந்து இன்றைய நிலையில ஒரு சிறப்பான பட்ஜெட் கொடுக்கணும். பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லாம் they generally criticize, பட் எவ்ரிபடி செட் இதை வந்து ஒரு இன்றைய நிலையில செலவும் சரி வரவும் சரி, இதுல வந்து சும்மா பஃபரி இல்ல, அப்படியே சும்மா பட்ஜெட்டுக்காக போட்டு அடுத்த வருஷம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்ல. கிளியராக என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லி இருக்கிறார்கள், மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியுள்ளார்கள். இந்த பட்ஜெட்ல 15,000 கோடி அப்படிங்கிறது நம்ம வந்து வருவாய் ஈட்ட போறோம், நம்ம வந்து செலவை மிச்சம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வருவாய் மதிப்பீடை வந்து தாவேக அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதோட ஸ்பெசிபிக்ஸ், இந்த 15,000 கோடி எங்க இருந்து வரப்போகுது அப்படிங்கறதுல ஸ்பெசிபிக் வந்து கொடுக்கல. இது விமர்சனமா எழுந்திருக்கு. அதாவது அங்க விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல நான் இருக்கேன். பல வழிகள்ல அரசு தரலாம். ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இந்த அரசு பண்ண வேணாங்க. அவங்க போன ஆட்சியில பண்ண அயோக்கியத்தனத்தை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே வருவாய் அதிகமா போகுது, வேற ஒண்ணுமே அவசியம் இல்லை. இது வந்து உங்களால மக்களாலையும் தெளிவாக நம்பப்படும் நினைக்கிறேன். கடந்த 2 மாதங்கள், 80 days நினைக்கிறேன் என்னோட, இந்த அரசு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை தருது. எல்லா இடத்துலயும் மக்கள் பார்க்கின்றதுல உள்ளங்கை நெல்லிக்கை அளவுல கரப்ஷனை குறைச்சிருக்காங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷனா இருந்த அரசு அவங்க பாக்கெட்டுக்கு போட்டு இருந்த வந்து எடுத்து மக்களுடைய வரிப்பணம் முழுவதும் மக்களுக்கு செலவிடுது. அதான் இந்த இதை பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் திங் அபவுட் திஸ் கவர்மெண்ட் எக்ஸசைஸ் இஸ் நாட் எனிதிங் ரொம்ப அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவோம், என்ன மணலை கயிறா திரிச்சிருவோம்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க அதை சொல்லவே இல்லை. ரொம்ப தெளிவாக இந்த பட்ஜெட் வந்து ஒரு நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து என்ன, இந்த வெறும் முழக்கம் இல்லை, இந்த நிதிநிலை அறிக்கை அடிப்படை உறுதிமொழி என்ன தெரியுமா? ஒரு பைசா தொட மாட்டோம், விட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம். இதுதாங்க இந்த பட்ஜெட்டோட ஃபண்டமெண்டல். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மக்கள் வந்து நீங்க நம்பர்லாம் பேசலாம், நல்லா பேசலாம், அது ஒண்ணும் பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா முக்கியமா இந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு, அவங்க போன அரசுக்கும் இந்த அரசுக்கும்
நீங்க போன பட்ஜெட் பாக்குறீங்க, போன பட்ஜெட்ல ஜாஸ்தி குறைச்சல் தான். இவரு அவருக்கு என்ன அன்பில் மகேஷ் கூட பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கும் போவோம். ஆனா போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் அதே பண்றேங்க. ஒரு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க பாருங்க, இது ஒரு 20% குறைந்தபட்சம் வருமானம் கூடும். ஏனென்றால் அவர்கள் வருமானம் வரைச்சு அவங்க கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை கஜானாக்கு கொண்டு வரல. அவங்க பாக்கெட்டுக்கு 10-20 ஒரு 100 ரூபாய் வரணும்னா எனக்கு 50 ரூபாய் கொடுத்துரு, நீ 50 ரூபாய் வச்சுக்கோ, 2 பேரும் லாபம், பொதுமக்கள் வயத்துல அடிப்போம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ த பாயிண்ட் இஸ் திஸ் கவர்மெண்ட் இஸ் அ டிஃபரெண்ட் கவர்மெண்ட். எல்லா பணமும் மக்களுடைய கஜானாக்கு வரும். இது ஒரு நலத்திட்ட பட்ஜெட் இல்ல, இது ஒரு நிர்வாக சீர்திருத்த பட்ஜெட். ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க, தொடரும் இது. அதனால தான் எல்லாம் பயப்படுறாங்க. இதுல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ தொட விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், அதுக்கப்புறம் வந்து இந்த அயோக்கியத்தனமான அரசாங்கம், இதெல்லாம் நீங்க வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க அரசாங்கத்துக்கு வந்தாச்சு, நீங்க பட்ஜெட் போட்டாச்சு, 15,000 கோடி எங்க இருந்து வருவாய் வரும்னு சொல்லுங்க. ஊழல் நீங்க எவ்வளவு மீட்பீங்கன்னு நம்பர்ஸ் சொல்லுங்க. நீங்க இன்னமும் இல்ல ரெட்டாரிக் இல்ல. ஐ திங்க் நீங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி a bean counter. You understand? I am a certified public accountant. சார்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், யூஎஸ்ஏல படிச்சுக்கேன். அதனால இல்ல மக்கள் வந்து நீங்க 1 ரூபாய் 1 பைசா இங்கே வருது இல்ல. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேங்க. நீங்க வந்து ஒரு டாக்ஸ் போடுறீங்க. டாக்ஸ் போடுறதுல உங்ககிட்ட ஒரு அதிகாரி வராது, இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. சார் நீங்க வந்து எல்லாரும் கால்குலேட் பண்ணிட்டு, சார் நீங்க 1 லட்சம் ரூபாய் தரணும், எனக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட வழக்கம் உண்டு. அதனால அந்த 1 லட்சம் ரூபாய் இதுக்கு அரசுக்கு வராம போதா இல்லையா? நான் இதை வந்து பட்ஜெட்ல பதிலா சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சப்ஜெக்ட் மூலமா தான் கேட்பாங்க. ஆனா இதான் உண்மையான நிலவரம். நான் உண்மையை தவிர வேற ஒண்ணும் பேச வரலைங்க. நான் ஒன்னும் ஸ்பெசிபிக்கா இல்லைன்னு போனோம்ல. அது மட்டும் இல்ல, அவர்கள் வந்து ஒரு இப்போ டாஸ்மாக் கடையில இது நிறைய பிராண்ட கொண்டு வந்திருக்கோம். இல்ல அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலம் கன்சம்ஷன் அதிகமா இருந்தாலும் கலெக்ஷன் குறைஞ்சிருக்குன்னு. இந்த வரியெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறல ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் வந்து இங்க நீங்களும் நாங்களும் வந்து கணக்குல ரொம்ப புள்ளி விவரத்துல கூட பேசலாம். ஆனா மக்களுக்கு என்ன புரியணும்னா, வர வருவாய பாக்கெட்டுக்கு எடுத்துக்காம அரசாங்கம் விஜயானா கொண்டுட்டு வரும். அதனால இந்த 15,000 கோடி இல்ல, அதுக்கு மேல கூட வருது. சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக அரசாங்கம் உங்களுடைய தலைவர் திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சது அப்படிங்கிறது 10 லட்சம் கோடிக்கு மேல அவங்க கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ போட்ட பட்ஜெட்ல இந்த வாட்டி 1,73,000 கோடி ரூபாய் தாவேக அரசாங்கம் முதல் பட்ஜெட்லயே கடன் வாங்க போறீங்க. அப்போ போன அரசாங்கத்தை கடன் வாங்குறேன்னு குற்றம் சொல்லிட்டு முதல் அரசாங்கத்திலேயே நீங்க 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னா இது என்ன அர்த்தம்? நியாயமான கேள்வி. ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து பெருசா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு ஒன்னும் செய்யாம இருக்கு, பெரிய கடனை வச்சுட்டு போயிடுச்சு. அவங்க வச்சுட்டு இருந்த கடனை கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து பட்ஜெட் 70% போயிடுது, 25% யாரும் போயிடுது. சோ வந்த உடனே எங்க கிட்ட ஒன்னும் மேஜிக் வாண்ட் இல்ல, அவங்கள மாதிரி நாம போய் சொல்றதும் இல்லை. அதனால வாங்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நான் வந்து மறுபடியும் சொல்றேன், கணக்காய கடன் வாங்குவது தப்பு இல்லை. கடனை அவங்க அந்த அரசாங்கம் வந்து பணம் செலவழிச்சாலும், திட்டங்கள் போட்டு பாலங்கள் கட்டினாலும், அவங்க வந்து பாலம் கட்டுறதுக்காக திட்டம் போடுறதில்ல. எப்படிடா அந்த பணம் பண்ண முடியும்னா திட்டம் போடுறாங்க. நம்ம பார்த்தோம், 200, 500 கோடி கட்ட வேண்டிய பாலத்துக்கு 2,000 கோடி பண்ணாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த அரசாங்கம். ஏனென்றால் கொள்ளையடிப்பது மட்டுமே அவங்களுக்கு இது. சோ த கொஸ்டின் இஸ், கடன் வாங்குவது தப்பு இல்லை, வாங்குவோம். நான் தெளிவா சொல்றேன், வாங்கணும். வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், டிரான்ஸ்பர் ஆஃப் மணி ஆகட்டும், அதை வந்து சரியா மக்களுக்கு செய்யறாம சென்றது, அதுதான் முக்கியம். சோ மறுபடியும் ஆமா, அதுல ஒரு சொல்றேன். போன அரசுலயே நான் சொன்னேன், இந்த அரசுக்கும் சொல்றேன். நீங்க ஒரு இந்திய அரசாங்கமும் சரி, சர்வதேசமும் சரி, நம்மளுடைய நீங்க உங்க வீட்டிலே நான் சொல்றேன், மக்களுக்கு புரியணும். நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அதுல என்ன சொல்றாங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஜிடிபின்னு சொல்றோம், gross domestic product. தமிழ்நாடு ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட்.
அதுல 25 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சா, வட்டிக்கு செலவழிச்சா, கடன் கொடுக்க செலவழிச்சா தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்குள்ள வைத்துக் கொண்டு இருந்தா நீங்க 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு 120 ரூபாய் வட்டி ஆயிடுச்சுன்னா போகாது. ஒண்ணு. ரெண்டாவது, கடன் வாங்கி வட்டி கொடுத்துச்சு, வட்டியை விட அதிகமா சம்பாதிக்கும். இதுதான் ஒரு பிசினஸ் செய்யுது, உங்க வீட்லயும் அப்படிதான் செய்வீங்க. சோ கடன் வாங்குவது தப்பு இல்லை. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மக்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ இல்ல டிரான்ஸ்பர் பண்ணாலும் சரி, அது ஒழுங்காக சென்றடைந்தா இதுல ஒன்றும் பெரிய தவறே இல்லை. as long as we meet and maintain fiscal responsibility. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல பாப்போம், 4 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து வருவாய் அப்படின்னு ஒட்டுமொத்த பட்ஜெட்டோட வேல்யூ. இதுல கிட்டத்தட்ட 84% சம்பளம், ஓய்வூதியம், மானியம், வட்டி, பராமரிப்பு செலவுக்குன்னா 84% வந்து பயன்படுத்திருக்காங்க. இதுல எங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் முதலீடுலாம் இதுல எங்க இருக்கு? நியாயமான கேள்வி. நீங்க வந்து போன வருஷத்துக்கு கேட்டிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஏன்னா மக்கள் எங்கிட்ட பதில வரவழைக்கன்னு தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துங்க ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, உங்க குடும்பத்துல இந்த மாதிரி செலவுகள் வச்சுட்டு போயிருக்காரு ஒரு தருதல குடும்ப தலைவர், போன இதுல இருந்தவர். சோ அவர் வீட்டை விட்டு ஓடிட்டாரு, இல்ல துரத்தி விட்டாங்க. அப்படி இருக்குச்சு. முதல்ல வந்த உடனே எங்கேயா போறதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஏங்க இவ்வளவு செலவு இருக்குன்னா அதெல்லாம் குறைக்கணும், அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சோ கொண்டு வருவோம், அதுல வந்து சந்தேகம் வேணும். இன்னைக்கு வந்து இருந்ததை வச்சுதான் எடுத்துட்டு போக முடியும். சோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, இட் வில் கெட் பெட்டர். செலவழிக்கிறோன்ற விட எப்படி செலவழிக்கிறோன்றது முக்கியம். இந்த அரசு செஞ்சதுல செலவழிச்ச தொகையை நாங்க கேள்வி கேட்கல. எங்க தேர்தல் இதுலயும் சரி, செலவு பண்ணுங்கப்பா, ஆனா செலவு பண்ணி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்கப்பான்னு சொல்றோம். சோ நாங்க செலவு பண்ணி எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கு எடுக்கிறோம். பணம் அரசாங்கத்துக்கு வரும், அதனுடைய செலவு பொதுமக்களுக்கு போகும். நாங்க அதே 2000 கோடி செலவழிச்சோம்னா அவங்க ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்கன்னா நாங்க 3 பிரிட்ஜ் கட்டுவோம். ஏன்னா நீங்க பாத்துட்டீங்க, நீங்க இதை இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். இன்னைக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எப்படி என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. நான் சொல்றதுல தவறு இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு இது புரியுது நீங்க சொல்றது. நான் ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்கிறேன். பட் ஆனா நீங்க வந்து கடந்த ஆட்சியாளர்கள திருத்தல மட்டும்தான் நீங்க வந்து நோக்கம், அதுலதான் உங்களுடைய நோக்கம், பதில் சொல்றதுல இல்ல. இல்ல, நீங்க வந்து அதாவது நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தா என்னால எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி பாவாங்க பண்ணீங்கன்னா என்கிட்ட எழுத முடியாது. ஏனென்றால் இது வந்து ஒரு நாளில் செய்வதல்ல, மக்களுக்கு புரியும். நீங்க வந்து கடந்த ஆட்சியாளர் மாதிரியும் எதிர்கட்சி வந்துட்டு புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியும், நம்ம அவர் பேர் என்ன, ஆபாச நிதியா அவரும். சோ அவங்க இதுவா பேசுறாங்க, அவங்க புரியாம பேசுறாங்களா இல்ல புரிஞ்சுக்கிட்டு தெரியாம பேசுறாங்களா தெரியல. நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. வெரி சிம்பிளி, it doesn't happen overnight. So if you want specifics, அதாவதுங்க, ஏங்க சக்தியில இருந்தாதான் ஆப்பையில வரும். அப்ப எங்க சார் பணம் இது கொண்டு வர போறீங்கன்னு கேட்டீங்க. நான் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறதில்ல. அப்ப எங்க இருந்து பணம் வருது? எங்க இருந்து பணம் வருதுன்னா டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாம, இப்போ பிசினஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ராஃபிட் எப்படி வரும்னா ஒரு 10% ப்ராஃபிட்னா அதிகமா விற்கிறது மூலமா ப்ராஃபிட் வரலாம் இல்லையா? சோ எங்க எஃபிஷியன்சி மூலமா அதிகமாக டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை ஒழுங்கு பண்ணி இது கொண்டு வர முடியும். இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது மூலமா தமிழ்நாடுல உற்பத்தியை பெறுவது மூலம் தமிழ்நாடுல ஜிஎஸ்டி வரி அதிகரிக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு டிரான்ஸ்பர் மூலமா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து 1500 ரூபாயில 2500 ரூபாயா இல்ல 1500 ரூபாய் ஏதோ ஒரு இது பண்ணிருக்காங்க. சோ இந்த பணம் போகச்சு அவர்கள் அதிகமா செலவு பண்ணுவாங்க. சோ டிமாண்ட் அதிகமாகி தமிழ்நாடுடைய ஜிடிபி அதிகமாகும். சோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கும் புரிய நினைக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுல நீங்க இப்போ இந்த செலவினங்கள் பத்தி நம்ம பேசணும். இப்ப அடுத்ததா பாருங்க, 2 முக்கியமான துறை, ஒண்ணு பள்ளிக்கல்வித்துறை, இன்னொன்னு உயர்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்பட்ட நிதியில கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வந்து கம்மியா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்விக்கு 112 கோடி ரூபாய் கம்மியா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க கம்மியா ஒதுக்குங்க, அது பிரச்சனை கிடையாது. எதுக்காக நீங்க குறைச்சிங்க, எங்க குறைச்சிங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். முதல்ல வந்து நீங்க வந்து இவருடைய விஷயம் தெரியாத பேசிய அன்பில் மகேஷோடைய இதை எடுத்துட்டு அதை புரிந்துக்காம கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டதை சொல்லிதானே நீங்க 4000 கோடி குறைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. எப்படி சொன்னீங்க 4000 கோடி குறைஞ்சு போச்சு? சரி, நீங்க பதில் சொல்லுங்க. இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்ல சார். போன பட்ஜெட் போர்டு எவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டாங்க,
இந்த வாட்டி எவ்வளவு போட்டிருக்காங்கறத வச்சே நம்ம வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். Okay, I'm happy you said it's not a rocket science because உங்களை மாதிரி தான் அன்பில் மகேஷன் சொன்னாரு, இது நாட் a rocket science. போன பட்ஜெட்ல 48,534 கோடி போன ரிவைஸ் பட்ஜெட்ல கொடுத்திருக்கோம். இந்த வருஷம் நீங்க வந்து உங்க பட்ஜெட்ல 44,527 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அந்த 4,000 கோடி ஏங்க போச்சீங்க? திராவிட மாடல் அரசு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா? அந்த கேள்வி தானே கேக்குறீங்க? பதில் சொல்லுங்க. யார் கேள்வி கேட்டா என்ன? இல்ல அந்த கேள்வி சரியா நான் புரிஞ்சுக்கணும் உங்க கேள்விய பதில் சொல்றதுக்கு நாளடி கல்வித்துறை பிளஸ் உயர்கல்வித்துறை ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. முதல்ல பள்ளி இதேதான் உயர்கல்வித்துறைக்கும் என்ன ப்ராப்ளம்னாங்க, அதுக்கு நான் பதில் போட்டிருக்கேன். என்ன ப்ராப்ளம்னா, போன முறை அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்ன அதிமுக அரசும் பட்ஜெட் போட்டாங்க. 2021, இது 2026. அதுல என்ன பண்ணாங்க, அவங்க இடைக்கால பட்ஜெட் 34 கோடி போட்டிருந்தாங்க. ரைட்டா? ஆனா இவங்களுடைய திருத்தப்பட்ட மதிப்பீடு அதே 13/8/2021 அவங்க பிடிஆர் ஃபைல் பண்ண இதுல 32,599 கோடி. ஆனா இவங்க வந்து ரிவைஸ் பட்ஜெட்ல 34,181 கோடி. அவங்க எலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னே என்ன வேணாலும் அடிச்சுட்டு போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே 4,000 கோடி இல்லை. ஏன்னா இவங்க பட்ஜெட்ல அந்த 34,187 32,500 கோடி ரூபாய் 32,500 கோடி குறைச்சிருக்காங்க. இல்லையா? சோ அவர் அதை மறைச்சிட்டாரு அன்பில் மகேஷ். ஏன்னா பொய் சொல்றதுல அவங்க வல்லவங்க. இது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. 44 ஏன்னா ரிவைஸ் பட்ஜெட்ல அப்படித்தான் போட்டிருக்காங்க. போன முறை அப்படித்தான் பண்ணாங்க. இவங்க பட்ஜெட் குறைச்சிட்டாங்க. இது வந்து இட்ஸ் அக்கௌண்டிங்ல அவங்க இடைக்கால பட்ஜெட் போட்டு அப்படியே ஒரு எஸ்டிமேட் போட்டு தள்ளி விட்டு போடுவாங்க. அதை வச்சு அவர் கதை கலக்கிறாரு, நீங்களும் கதையை கேட்கறீங்க கிட்ட. ஓகேவா? So that's the answer for you. The money has not been reduced significantly from revised budget, but it appears to be. ஏனென்றால் போன பட்ஜெட்லயும் இப்படிதான் இருந்தது. அதை மறைச்சிட்டு அன்பில் மகேஷ் கேள்வி கேட்கிறாரு. அதற்கான பதில கொடுத்துருவோம். ஏன் போய் சொல்ற, ஏமாற்றாதேன்னு சொன்னோம். அவர் வந்து ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்துச்சு அவங்களால பதில் சொல்ல முடியாது. பொய்ய மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியாது. இதுதான் இதற்கான பதில். இதுல இப்ப இலவச திட்டங்கள் சம்பந்தமா இருக்கு. இதுல வந்து இப்ப மிக முக்கியமா உங்களுடைய போல் ப்ராமிஸ்ல அதிகமாக பேசப்பட்டது மாதம் பெண்களுக்கு 2,500 ரூபாய், அப்புறம் வந்து வருஷத்துக்கு வந்து 6 கேஸ் சிலிண்டர். இதுதான் வந்து சொல்லப்பட்டது. இது சம்பந்தமான அறிவிப்பு கூட வந்து இதுல கிடையாது. அப்படின்னா போல் ப்ராமிஸ் நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? ரொம்ப நல்ல, ரொம்ப நன்றி. நம்ம எடப்பாடியார் நீங்க கேள்வி கேட்கறீங்க. எடப்பாடியார் வந்து ஊதுகுழல்னா அமைதியா தான் இருக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நீங்க அமைதியா இல்ல, நீங்க வந்து அது மாதிரி பேசினாதான் உங்களுக்கு மக்களுக்கான செய்தியை நீங்க எடுத்துட்டு போக முடியும். ஆனா இது எடப்பாடியார் சொன்னது தானே, அது நீங்க மறுக்க முடியுமா? சரி சார், அது மறுக்க முடியுமான்னு இல்லைங்க, நான் மக்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஆமா அவர் தான் கேட்டாருன்னு ஒண்ணும் தப்பு இல்லையா? அவர் அவருடைய வேலையை செய்யறாரு, நீங்க அவர் அவருடைய வேலையை செய்யறாரு, நீங்க உங்க வேலையை செய்றீங்க, எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவர் தான் சொன்னான்னு மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன் உங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் லெட்ஸ் கெட் பேக் டு தி ஆன்சர். அதாவது திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் மற்றவர்களும் வந்து இப்போ போன அரசுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன இதை வந்து 5வது வருடம் தான் செயல்படுத்தினாங்க. இந்த எடப்பாடியார் கேட்டது புரிஞ்சது. ஏனென்றால் இந்த அரசு மிகச் சிறப்பாக வேலை செய்வதால இந்த 60 நாள்லயே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 வருஷத்துல அவங்க சொன்னது நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குயா, இன்னும் 4 வருஷம் இருக்கு. எந்த இதுலயும் நாங்க வந்த உடனே இதை செய்கிறோம் என்று சொன்னோமா? இல்லையே. ஆனா புரியுது இவ்வளவு சிறப்பா வேலை செய்யறான்றது இவங்க பண்ணிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எடப்பாடியார் இவ்வளவு நல்லா பண்ணிட்டாங்கல்ல, இவ்வளவு நம்ம பாக்கெட்டுக்கு போட்ட பணத்தெல்லாம் அவங்க கஜானா கொண்டு வந்துருவாங்கல்ல, இந்த வருஷமே செஞ்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தவறு இல்லை. ஆனா எங்களுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கவுந்துவிடும் கௌரவம் சொன்னாங்கல்ல இந்த இவங்கெல்லாம், அதெல்லாம் நடக்க போறல. அடுத்த 5 வருடம் இருக்கு. எல்லா விதமான எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய சக்தியும் உண்டு, திறமையும் உண்டு. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, உண்மையா செய்வோம், பணத்தை எங்க பாக்கெட்ல போடாம. கடைசி கேள்வி, போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கறதா உங்களுடைய மெயின் பிச்சாவே இருந்தது. அதுக்கு வந்து இப்ப 8 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கி கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த போதை தடுப்புக்கான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கணும் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, டாஸ்மாக் வந்து ஆன்லைன் சேல்ஸ், ஆன்லைன்லயே நீங்க இனிமே வந்து உங்களுக்கு தேவையான மது புட்டிகளை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன, ஸ்விக்கில ஜொமேட்டோல ஆர்டர் பண்ற மாதிரி லிக்கர் ஆர்டர் பண்றதை வந்து நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க வந்து
மதுவை ஊக்குவிக்கிறீங்களா இல்ல மதுவை குறைக்க பாக்குறீங்களா? உங்க திட்டம் என்ன? எங்களுடைய திட்டம் மதுவை ஊக்குவிப்பதோ குறைப்பதோ இல்ல. அப்படி எங்களுடைய எப்படி திட்டம் என்ன? இல்ல நீங்க போதைப் பொருள்னா இன்னைக்கு எதுன்னு நீங்க உங்களுக்கு தெரியும், தெரியாத மாதிரி பேசுறீங்க. போதைப் பொருள்னு இன்றைக்கு நம்ம அதிகமாக இளைஞர்கள் அடிபடுவது வந்து இந்த என்ன எனக்கு பேர் கூட வர மாட்டேங்குது, மாவுல போட்டு பண்றாங்களே மெத்து, அந்த மாதிரி விஷயங்கள். அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. அதை தடுப்போம். அதற்காக பல இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இதுலயும் அதற்கான பணமும் செலவழிக்கிறோம். போலீஸை வந்து ஸ்பெசிபிக்கா அதுக்காக வச்சிருக்கோம். நீங்க வந்து அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து சட்டப்படி குடிக்கிறதுக்கு இந்த மாநிலத்தை அனுமதி உண்டு. அதை வந்து அளவுக்கு அதிகமா குடிக்கணுமே வழிய குடிக்காதன்னு இந்த அரசு சொல்லல. அளவுக்கு அதிகமா குடும்பத்தை வீணடிக்க கூடாது. அளவா குடிச்சுக்கலாங்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இன்றைய சமுதாயத்துல மக்கள், இந்த தமிழக மக்கள் எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்லாம குடிச்சு சீரழியவங்க இருக்காங்க. குடிச்சு சீரழியக்கூடாது. அதை தடுக்க வேண்டும். இந்த அரசு அதை செய்யும். அந்த அரசுகளை செய்யல. அதற்காகத்தான் 750 கடையும் ஒண்ணும் முக்கியமா வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் இதுக்கு பக்கத்துலயும் அந்த மாதிரி பேசல. ஏன்னா மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு பண்ணணும். இங்க வந்து எங்க வாங்கினாலும் வாங்க போறாங்க. அதுல கொள்ளையடிக்கிறான். இன்னைக்கு டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு அவன் போன இதுல வந்து உங்களுக்கு தெரியும் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அதை தடுக்கிறோம். இதுதான் வந்து வருவாயை அதிகரிக்கிறது. இந்த அரசு வந்து ஏமாத்தி அவன் பார்ட்டி ஃபண்டுன்னு மினிஸ்டர் வீட்டுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் போயிட்டு இருந்த ஃபண்ட் எடுத்து மக்களுக்கு கொண்டு வரும். இப்ப ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்றதால, ஆன்லைன்ல ஒரு வருஷம் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதால அரசுக்கு வருமானம் இது அதிகரிக்கும், லஞ்சம் குறையும். மக்கள் இந்த வருமானம் தான் உங்களுடைய நோக்கமா? அப்போ மக்களோட நலன் இல்லையா? 700 அவுட்லெட் மூடலன்றீங்க, இப்ப ஆன்லைன்ல பண்றேன்றீங்க. இதே கோயில் பக்கத்துலயே நின்று அவன் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாமா? அவன் என்ன மது வேணும் அது மட்டும் நீங்க வந்து now you are talking about rhetoric. உங்களுக்கு தெரியும் இது சுலபமானது, வந்து நீட்டா வந்து பணம் வந்து அரசாங்கோட கஜானாக்கு போய் சேரும், இடையில இருக்கவன் பண்ண மாட்டான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ரெட்டரிக் பேசுறீங்க. அப்ப நீங்க மதுவையே ஒழிச்சிடணும். மதுவே இல்லாத ஒரு தமிழகமா இருக்கணும். அது மாதிரி இல்ல. எந்த அரசாங்கமும் 71 இல்ல. ராஜாஜி அவர்கள் வீட்டுல போய் கருணாநிதி கைய பிடிச்சு கேட்டாரு. அவர் தான் கொண்டு வந்தாரு. இந்த தமிழ்நாட்டை வந்து மதுக்கு போதை ஆக்கினது கருணாநிதி தான். அதை நீங்க மறுக்க முடியாது இல்லையா? சப்சிக்வெண்ட் அரசு ஆன்லைன் ஆர்டர் சரியா தவறா? இதுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்வி கிடையாது. சரின்னு நான் சொல்றேன். ஏனென்றால் இது மக்களுக்கு போக வேண்டிய பணம், வரி, இந்த டாஸ்மாக்ல வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா வாங்கணும், செய்ய முடியும். இது சரிதான். இதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகமும். மக்கள் முடிவு பண்ணுவோம் சார். நன்றி சார். இவ்வளவு நேரம் மக்கள் முடிவு பண்ணட்டும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.